ஜாகிரஃபியில் ஃபாரஸ்ட், வைல்டு லைஃப் அண்டு நேச்சுரல் வெஜிடேஷன், காடுகள், வன உயிரினங்கள் மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இந்த டாபிக். இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் புவியியல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து கொடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் கொடுக்குறோம். என்னால் ஒன்றுமே படிக்க முடியாது, ஜஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு தான் படிக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நோட்ஸு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒன்ஸ் இதை படிச்சிட்டிங்க நோட்ஸ் எடுத்து அப்படின்னா கண்டிப்பாக சப்ஜெக்ட் புக்கு 10th ஸ்டாண்டர்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக திருவும் ஒரு முறை படிக்கிறோம். அப்போ தான் வந்து விட்டு போனது இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது ஏதாவது விட்டு போயிருந்தால் கூட நீங்கள் சேர்த்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக இந்த கிரேட் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு வரும். சரி, இப்போ பார்க்கலாம். நேச்சுரல் வெஜிடேஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணுன்னா நேச்சுரல் வெஜிடேஷன் எப்போ சொல்லுவோம், யாருக்கு சொல்லுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இயற்கை தாவரங்கள். ஸோ இயற்கை தாவரங்கள் அப்படின்னா கண்டிப்பாக மனிதனால் உருவாக்க முடியாது. சரிங்களா? என்னன்னா பெரிய பெரிய மரங்கள், ட்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து புஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லுவோம், புதர்கள், ஹெர்ப்ஸ், செடிகள், ஃபோப்ஸ், சரிங்களா, கொடிகள், இது மாதிரி படர்ந்து காடு முழுக்க காணப்பட்டுச்சு அப்படின்னா அது இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாவரங்கள் ஜென்ரலி எப்படி உருவாகுது, எப்படி பரவுது, சரிங்களா அப்படின்னு பார்த்தோம்னா முதல் காரணம் என்ன இருக்குது அப்படின்னா கிளைமேட்டு தான். கிளைமேட், காலநிலை. இரண்டாவது என்ன இருக்குன்னா சாயில், மண் வகைகள், லேண்ட் ஃபார்ம்ஸ், சாயில் அண்டு லேண்ட் ஃபார்ம்ஸ். அது இல்லாமல் முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால். ஸோ ரெயின்ஃபால் சில இடங்களில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசிபிட்டேஷன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணுவோம். மழை பொழிவு, சரிங்களா, நிலத்தோற்றங்கள், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் என்விரான்மெண்டல் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன். அதாவது இயற்கை தாவரங்கள் பரவலாவதற்கும் வளர்ச்சி ஆவதற்கும் முக்கியமான அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலநிலை, மண் வகைகள், மண் பொழிவு, நிலத்தோற்றங்கள். இப்போ நம்ம வந்து இந்த நேச்சுரல் வெஜிடேஷன், இந்த இயற்கை தாவரங்கள் எங்கே அதிகமாக காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டில் தான் அதிகமாக காணப்படும். காடுகள் சொல்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம காடுகள் அப்படின்னாலே அங்கே வந்து மேக்ஸிமம் என்ன இருக்குங்க, வீடுகள் இருக்காது. அதுதான் காடுகள். அவ்வளோ அதிகமாக அந்த காடுகள் காணப்படும். இந்த காடுகளுடைய வகைகள் தான் அதுலேருந்து எக்ஸாம்ஸில் அதிகமான கொஷின்ஸ் வந்து டச் பண்ணக்கூடிய பிளேசஸ். இந்த பகுதியில் இன்னொரு முக்கியமான பகுதி பார்த்திங்கன்னா சாங்சுவரிஸ், சரிங்களா, சரணாலயங்கள். அதுலேருந்தும் கேள்விகள் அதிகமாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கேன்சர் ஆஃப், அடுத்தது ட்ராபிக்கல் எவர்கிரீன், ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அதாவது தமிழில் சொல்லப்போனால் அயன மண்டல பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பசுமை மாறா காடுகள். அப்போது எப்பயுமே இங்கே மழைப்பொழிவு இருக்கும். எப்பயுமே மழைப்பொழிவு இருக்க தான் செய்யுங்க.
எவ்வளோங்க இந்த மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னா, எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ள ஃபிகர்ஸ் வந்து ஆனுவல் ரெயின்ஃபால் தான். ஆண்டு மழைப்பொழிவு தான். மாதமோ அல்லது நாட்களோ சொல்லவே முடியாது. எல்லாமே ஆண்டு மழைப்பொழிவு தான். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 200 சென்டிமீட்டருக்கு மேல், அவ்வளோதான். ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஆண்டுக்கு, அங்கே பசுமை மாறா காடுகள் எப்பயுமே பசுமையாக இருக்கும். டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், அந்த வெப்பநிலையில் 22 செல்சியஸ் டிகிரி, சரிங்களா, அதற்கு மேலே இருக்கும். 22 டிகிரி செல்சியஸ் அதற்கு மேலே. இதுதான் அடுத்த ஒரு முக்கியமான பேராமீட்டர்ஸ். இதுக்கு டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஆனுவல் ஹியூமிடிட்டிங்க, அது ஈரப்பதம் சொன்னோம்னா 70%. ஸோ இதை நீங்கள் வந்து ஈரப்பதம் 70%, வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் அதற்கு மேல், மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டர் அதற்கு மேல், அப்படி தெளிவாக படிக்க பிரெயினுக்கு தேவையில்லை. சென்டிமீட்டர்னாலே டிஃபால்ட்டாக என்ன தோணும், ரெயின்ஃபால் தான். டிகிரி செல்சியஸ் அப்படின்னாலே டெம்பரேச்சர் தான். பர்சன்டேஜ் அப்படின்னாலே ஹியூமிடிட்டி தான். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்தியாவில் எங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கூட கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நம்ம தயாராகிக்கணும். எங்கெங்கே இருக்குது இந்த மாதிரி ஒரு ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், மேகாலயா, ஸோ இந்த ஊர்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் தமிழ்நாடு மறந்துட்டோம், தமிழ்நாடும் சேர்த்து தான். ஸோ இதில் வந்து பாருங்கள், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், பஞ்சாப்லாம் வரவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் சாதாரணமாக படிக்கக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். பின்வரும் எந்த மாநிலம் பசுமை மாறா அயனமண்டல காடுகளாக இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா திணறிடுவோம். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இதோட படிப்பு காமிக்கணும். இப்படி இந்த டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாரஸ்ட்டில் விளையக்கூடிய பொருட்கள் என்ன, மரங்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபேமஸான மரம் என்னங்க, மழை பெஞ்சிட்டே இருக்கும் அந்த இடத்துல விளையக்கூடிய மரம் ரப்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரப்பர். அடுத்தது பார்த்திங்கன்னா எபோனி அப்படிங்கிற அடுத்த ஒரு மரம், எபோனி. ரோஸ்வுட், அடுத்தது கோகனட், பாம்பு, மூங்கில் மரம் சொல்லுவோம் இல்லையா, பாம்பு. சின்கோனா, பாம் ட்ரீஸ், சீடர். இந்த மரங்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மரங்கள் அங்கே அதிகமாக காணப்படுது இல்லைங்களா, இது வியாபார ரீதியாக பயன்படுவதே இல்லையாமா. பாயிண்ட்டை பாருங்கள், தீஸ் ட்ரீஸ் டு லேக் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி they have not been fully exploited. புரியுதுங்களா, போக்குவரத்து வசதி இல்லாத இடத்துல தான் இது வந்து அதிகமாக வளர்வதால், அதாவது இந்த பொருளாதார ரீதியாக பயன்படுவதே இல்லை. அதுதான்
டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்டில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்த ஒரு காடுகள் பார்க்கலாம். டிராபிக்கல். ஸோ டிராபிக்கல்னாலே தமிழில் அயன மண்டல. டிசிடியஸ். ஸோ டிசிடியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இலையுதிர் காடுகள் அப்படின்னு அர்த்தம். டிசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ அயன மண்டல இலையுதிர் காடுகள். இப்போ நம்ம வந்து படிக்கும் பொழுது முன்னாடி படித்தோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாடி என்ன படித்தோம் நம்ம? டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அது 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவுனா இது எப்படி அப்படின்னா 100லேருந்து 200 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு. புரியுதுங்களா? ஸோ டெம்பரேச்சர் கொடுத்துருக்கானா? கண்டிப்பாக கொடுத்துருக்கான். 27 டிகிரி செல்சியஸ். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு 22 டிகிரி செல்சியஸ். ஹியூமிடிட்டி என்னன்னு பார்த்தாங்க? 75% ஹியூமிடிட்டி. இங்கே வந்து 60லேருந்து 70% ஈரப்பதம் கொண்டுள்ளது. இதுதான் ஆண்டு சராசரி வெப்பநிலையும் சராசரி ஒப்பு ஈர்ப்பதம். சரிங்களா? ஒப்பு ஈர்ப்பதம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இந்த ஃபாரஸ்ட்டுக்கு இன்னொரு பெயர் உண்டு. அந்த பெயர் என்ன தெரியுங்களா? மான்சூன் ஃபாரஸ்ட். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? மான்சூன் ஃபாரஸ்ட். சரிங்களா? பருவ கால காடுகள். பருவ கால காடுகள்னாலும் இலையுதிர் காடுகள்னாலும் சேம் தான். இது என்ன பண்ணும்? இந்த காடுகள் 2 சீசனை மறக்கக்கூடாது. ஒரு சீசன் என்னது? ஸ்ப்ரிங். இன்னொரு சீசன் சம்மர். சரிங்களா? ஒன்று வந்து கோடை காலம் சம்மர், இன்னொரு என்னது? வசந்த காலம். ஸ்ப்ரிங்கிறது வசந்த காலம், சம்மருங்கிறது கோடை காலம். இந்த காலத்தில் இலைகள் என்ன பண்ணுங்க? உதிர ஆரம்பிச்சிரும். அதனால தான் இது இலையுதிர் காடுகள். எங்கே அதிகமாக இது மாதிரி காணப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, இது எங்கே அதிகமாக காணப்படும்? சப் ஹிமாலயன்ஸ். SH. சப் ஹிமாலயன்ஸ். இமயமலைக்கு அருகில். யார் இமயமலைக்கு அருகில் இருப்பாங்க? பஞ்சாப். சரிங்களா? ஒரு பகுதி பஞ்சாப்லேருந்து ஆரம்பித்து எங்கே இருக்குங்க? நேராக அஸ்ஸாம் வரைக்கும் எல்லா பகுதியும் இந்த டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோன்னா, இந்த பகுதியை கிரேட் பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதியை என்ன பேர் சொல்லுவாங்க? கிரேட் பிளேன்ஸ். சரிங்களா? ஒரு வட சமவெளிகள் சொல்லுவாங்க, அது பெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும் சமவெளிகள் சொல்லப்படக்கூடிய அந்த மாநிலங்கள் யாவை அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், சரிங்களா, பீகார், வெஸ்ட் பெங்கால். இவங்க எல்லாருமே வந்து கிரேட் பிளேன்ஸில் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இன்னும் சேர்ந்துக்கலாம். நம்ம என்னது? உத்தரப்பிரதேஷ் அதெல்லாம் வந்து முக்கியமான பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியா. சென்ட்ரல் இந்தியா, மத்திய இந்தியா. அந்த பகுதி எது அப்படின்னா ஜார்க்கண்ட். ஜம்மு காஷ்மீர் அல்ல, ஜார்க்கண்ட். மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். இங்கேயும் இது போல் மரங்கள் காடுகள் காணப்படுதாமா. சரி, இது எல்லாமே நார்த் பக்கமே சொல்லியிருக்கோமே, தென்னிந்தியாவில் எதுவுமே இல்லையா? இது போல் மரங்கள் காடுகள் இல்லைன்னா கண்டிப்பாக இருக்குது. சவுத் இந்தியாவில் இருக்குது. சவுத் இந்தியாவில் எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமே நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் மான்சூன் ஃபாரஸ்ட்டு இருக்க தான் செய்யுது. ஸ்ப்ரிங் அண்ட் சம்மரில்
இலையுதிர் காடுகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். என்ன ஐடியா கிடச்சிருக்குது? இந்தியா முழுக்க இது கம்பல்சரி இருக்கும் பொழுது அப்படின்னு தோணுது. அப்போனா அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எந்த மரங்களாக இருக்கும் அப்படின்னா அனைவரும் பயன்படுத்தக்கூடிய மரங்களாக இருக்கும். ஒரு வீடு கட்டுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மரத்துலேருந்து கட்டை எடுப்பாங்க. அது எது? தேக்கு மரங்கள், டீக். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? எல்லா பக்கம் இருக்குன்னா அது தேக்கு. இன்னொன்று வந்து சொல்லுவாங்க சால், SAL, சால். ஸோ சால் மரங்கள், அதாவது தேக்கு மரங்கள், இதெல்லாம் முக்கியமான மரங்கள். இன்னும் நிறைய மரங்கள் இருக்கலாம், இது முக்கியமான மரங்கள். வேற என்ன இருக்கும் அப்படின்னா சாண்டல்வுட், சந்தன மரங்கள், ரோஸ்வுட், குசும் அப்படிங்கிற ஒரு மரம். சரிங்களா? மாஹூ தமிழ்லையா தான் இங்கிலீஷ். மாஹூ, பாலஸ், ஹால்டு, ஆம்லா, நெல்லிக்காய் மரம், படக், பாம்பு, மூங்கில் மரம், டெண்டு, இது போல மரங்கள் முக்கியமாக காணப்படுது. இந்த அனைத்து மரங்களும் எக்கனாமிக் ட்ரீஸ், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ட்ரீஸ், எல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த மரங்கள். இந்த மரங்கள் அடுத்த ஒரு முக்கியமானது என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸ், நறுமண மரங்கள் கிடைக்கும். அது ஃப்ராக்ரண்ட். இந்த மரங்கள் ஃப்ராக்ரண்ட் ஆயில், நறுமண திரவியங்கள் கொடுக்கும். வார்னிஷ், பர்ஃப்யூம்ஸ், இது மாதிரி நறுமண பொருட்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய மரம் எது அப்படின்னா இலையுதிர் காடு மரங்கள். ஞாபகம் கேட்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்குது ஒரு காடுக்கும் இன்னொரு காடுக்கும் அப்படின்னா அது வந்து கேட்கக்கூட, அது எக்ஸாமில் கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஓகேங்களா? அடுத்த ஒரு மரம் போகலாம். அடுத்த ஒரு காடுகள் டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட்னா வறண்ட காடுகள், அயன மண்டல வறண்ட காடுகள். ஸோ வறண்ட, ட்ரை அப்படின்னா மழைப்பொழிவு கம்மியாக தானே இருக்கும். கண்டிப்பாக மழைப்பொழிவு கம்மி தான். புரியுதுங்களா? முதல்ல சொன்னது எவர் கிரீனில் 200 சென்டிமீட்டரா, அடுத்த 100லேருந்து 200 சென்டிமீட்டர் வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்டா. ட்ரை ஃபாரஸ்ட்டில் அதை விட குறைவு. எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா? 50 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டர் தான் மழைப்பொழிவு இருக்குதாமா. சரிங்களா? இப்படி மழைப்பொழிவு குறைவாக இருக்கனால இந்த அயனமண்ட காடுகளுக்கு இன்னொரு பெயர் உண்டு. அந்த பெயர் என்னன்னு தெரியுங்களா? டிரான்சிஷனல் டைப் ஃபாரஸ்ட். அதாவது தமிழில் இடைநிலை வகை காடுகள். அப்படின்ற அழைப்போம். ஏன்னா மழைப்பொழிவு குறைவாக இருக்குது. ஸோ மழைப்பொழிவு குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சு பார்த்துக்கணும். வறண்ட மாதிரி இருக்குது எந்த பகுதி? இந்த பாலைவன பகுதி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். எங்கே? ஈஸ்ட்டு ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், சரிங்களா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, வெஸ்ட் கர்நாடகா, தமிழ்நாடு. இது முக்கியமானது. ஸோ இந்த மாநிலங்களெல்லாம் இந்த அயன மண்டல வறண்ட காடுகள் காணப்படுகிறது. இங்கு உள்ள முக்கியமான மர வகைகள் எவை?
கேட்பாங்க. எல்லாத்துலேயும் மர வகைகள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் இருக்கிற மர வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தி இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் மாவுவா அப்படிங்கிற ஒரு மரம், பனயான், சரிங்களா, பனயான் ட்ரீ, அமல்டாஸ் ட்ரீ, பாலாஸ் ட்ரீ, ஹல்டு அப்படிங்கிற ஒரு மரம், கைக்கர் அப்படிங்கிற ஒரு மரம், பாம்பு, சரிங்களா. ஸோ இந்த பாம்பு மரம் எல்லாத்துலேயும் வருது பாருங்க. கயர் அப்படிங்கிற ஒரு மரம், இப்படி பல வகை மரங்கள் காணப்படுது. இந்த பாலைவனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலைவனத்துக்கு கொஞ்சம் பிரித்து கூட சொல்கிறாங்க. பாலைவன காடுகளை கொஞ்சம் பிரித்து சொல்கிறாங்க. எப்படின்னா, டெசர்ட் வெஜிடேஷன் அப்படிங்கிறாங்க. டெசர்ட் வெஜிடேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலைவன தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, செமி டெசர்ட் வெஜிடேஷன், அதாவது அரை பாலைவன தாவரங்கள், சரிங்களா, அரை பாலைவன தாவரங்கள். அப்போது இந்த தாவரங்களில் வந்து டெசர்ட் வெஜிடேஷன், செமி டெசர்ட் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இவை இரண்டுக்கும் என்ன பெயர்? இந்த இரண்டுக்கும் என்ன பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராபிக்கல் தோர்ன் ஃபாரஸ்ட், THORN, தோர்ன் ஃபாரஸ்ட். என்ன மீனிங் தமிழில்? முட்புதர் காடுகள். முட்புதர் காடுகள். இங்கே இந்த முட்புதர் காடுகள் பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்களாக காணப்படுகிறது. இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த டெசர்ட், செமி டெசர்ட் வெஜிடேஷன், அதாவது ட்ராபிக்கல் த்ரோன் ஃபாரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டரை விட குறைவாக காணப்படும். ஹியூமிடிட்டி எடுத்துக்கிட்டால் மிகவும் குறைவு. பட் என்னென்னா ஹை டெம்பரேச்சர் இருக்கும், அதிகமான இந்த வெப்பநிலை காணப்படும். ஈரப்பதம் மிகவும் குறைவாக காணப்படும். அதனால் உடம்புலாம் அப்படியே ட்ரையாக இருக்குங்க. ஸோ இது இருக்கக்கூடிய பிளேஸை நம்ம திரும்ப சொல்ல தேவையில்லை. கண்டிப்பாக ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், ஹரியானா அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வரிசையாக. இங்கே மட்டுமா அது இருக்குது அப்படின்னா, டெக்கான் பகுதியிலையும் இருக்குதாம். டெக்கான் இது நம்ம பகுதி, நம்ம தங்கியிருக்கோம் இல்லைங்களா, டெக்கான் பிளாட்டியூஸ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ். இதில் இருக்கக்கூடிய காடுகள் எது அப்படின்னா, பபுல் அப்படிங்கிற ஒரு மரம், பபுல் அப்படிங்கிற ஒரு மரம் முக்கியமானது. கைக்கர், பபுல், கைக்கர், சரிங்களா. அதுக்கப்புறம் பாம் ட்ரீஸ். இந்த 3 மரங்கள் வந்து மிகவும் முக்கியமான மரங்கள், சரிங்களா. அடுத்த ஒரு காடுகள் பார்க்கலாம். மவுண்டைன் ஃபாரஸ்ட். மவுண்டைன் ஆர் அது மவுண்டைன் ஃபாரஸ்ட். மவுண்டைன் சொல்லுவோம், மவுண்டைன் கூட சொல்லுவோம். ஸோ இந்த காடுகளுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அல்பைன் காடுகள், சரிங்களா. அல்பைன் காடுகள் அல்ல அல்பைன் இமயமலை காடுகள். அல்பைன் இமயமலை காடுகள். ஸோ இந்த காடுகள் எப்படி இருக்கும் அது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா, மவுண்டைன் என்னென்ன இருக்குங்க, ஹை ஆல்டிடியூட் அப்படின்னு அர்த்தம். மிக உயரமான பகுதியில் வளரக்கூடியதான் இந்த காடுகள். இந்த காடுகள் அதிகமாக வளர்ந்துச்சு அப்படின்னா ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். காடுகள் கொஞ்சம் இல்லாமல் குறைஞ்சிச்சு அப்படின்னா மழைப்பொழிவு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது போல் இருக்கக்கூடிய மவுண்டைன் ஸ்டேட்ஸ் எங்கே காணப்படுது இந்தியாவில் அப்படின்னா,
நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், வடகிழக்கு இந்திய மாநிலங்கள். வடகிழக்கு இந்திய மாநிலங்கள். சரி, இந்த உயரம் சொன்னீங்களே, ஹை ஆல்டிடியூட் அப்படின்னா எவ்வளோ உயரம் அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க. 1200லேருந்து 2400 மீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயரம் சொன்னாலே எப்பயுமே கடல் மட்டத்தில் இருந்தால் கணக்கு. கடல் மட்டத்தில் இருந்தால் இந்த உயரத்தை சொல்லுவாங்க. தரை மட்டம் மாறுபட்டே இருக்கும். இங்கே உள்ள மரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால் மரங்கள் காணப்படும், ஓக் மரங்கள் காணப்படும், லாரல் அப்படிங்கிற மரங்கள் காணப்படுது, அமூரா அப்படிங்கிற ஒரு மரம். அடுத்து வந்து செஸ்ட்நட், செஸ்ட்நட் அப்படிங்கிற ஒரு மரம், சின்னமான், சின்னமான் அப்படிங்கிற மரம். இந்த முக்கியமான மரங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த காடுகளில் இருக்கக்கூடிய இந்த மரங்கள் ஸ்ப்ரூஸ் முக்கியமானது. ஸ்ப்ரூஸ் மரம், ஸ்ப்ரூஸ். பைன் மரம், ஸோ பைன் மரங்கள், ஸ்ப்ரூஸ் மரங்கள், பிரிட்ஜ் மரங்கள். ஸோ இது மாதிரி முக்கியமான மரங்கள் காணப்படுது. இது மேக்ஸிமம் இருக்கக்கூடிய பிளேசஸ் நம்ம சொல்லிட்டோம். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னு சொல்லிட்டோம். முக்கியமாக சொல்லணும்னா இங்கே ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட். ஸோ இந்த பகுதியை மறக்க முடியாது, அங்கெல்லாம் அதிகமாக காணப்படும். சில பகுதிகள் வந்து 90 மீட்டர் உயரத்தில் கூட இந்த காடுகள் காணப்படுதாமா. சரிங்களா? இந்த 900 மீட்டர் இல்லையா, 900 மீட்டர் உயரத்துலேயும் இந்த காடுகள் காணப்படுது. அப்படி காணப்பட்டுச்சுன்னா அந்த காடுகளுக்கு பேர் ஸ்மால் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மால் ட்ரீஸ். இதுவே 900 முதல் 1800 மீட்டர் உயரத்தில் இந்த காடுகள் காணப்பட்டால் அந்த மரங்களுக்கு பேர் வந்து காமன் ட்ரீஸ். காமன் ட்ரீஸ். 1800 மீட்டர்லேருந்து 3000 மீட்டர் உயரத்தில் காணப்பட்டுச்சுன்னா அந்த காடுகளுக்கு பேர் டெம்பரேட். டெம்பரேட் கானிஃபெரஸ். ஊசிலை காடுகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான். ஸோ ஊசிலை காடுகள் உயரமான பகுதியில் உயரமாக வளர்ந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ ஊசிலை காடுகள் 1800லேருந்து 3000 மீட்டர் உயரத்தில் காணப்படும். இந்த 2400 மீட்டர் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், 2400 மீட்டர் உயரத்தில் வந்துச்சுன்னா அதெல்லாம் எங்கே இருக்கும்னா ஹிமாலயாஸில் இருக்கும், இமயமலை இருக்கும். அதனால தான் இமயமலை காடுகள் அல்லது அல்பைன் காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே காணப்படக்கூடிய அந்த அல்பைன் காடுகள் முழுவதுமாக கானிஃபரஸ் ட்ரீஸாகவே காணும். ஊசி இலை காடுகளாக முழுவதுமாக காணப்படும். இந்த இமயமலை பகுதிகளில் மேக்ஸிமம் எப்படி இருக்கும்? கானிஃபரஸ் காணப்படும். அடுத்த ஒரு காடுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டைடல் ஃபாரஸ்ட். டைடல் ஃபாரஸ்ட் என்ன அர்த்தம்? அலையாத்தி காடுகள். அலையாத்தி காடுகள். இது எங்கெங்கே காணப்படும் இந்த காடுகள் அப்படின்னா ஜென்ரலாக தான் சொல்ல முடியும். ஸ்டேட்ஸில் இந்த ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்னு சொல்லுவேன், ஜென்ரலாக சொல்கிறாங்க. அதில் டெல்டா பகுதி. டெல்டாஸ்னா இந்த ஆறுகள் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. எஸ்டரிஸ் கலிமுக பகுதி. எஸ்டரிஸ். அதுக்கப்புறம் இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் ப்ரோன். க்ரீக் ப்ரோன் அப்படிங்கிறது என்னது? பொங்கு முகங்கள். பொங்கு முகங்கள், டெல்டாக்கள், பொங்கு முகங்கள், கடற் கலிமுக பகுதிகளில் இந்த அலையாத்தி காடுகள் காணப்படுகிறது. அதனால தான் இந்த காடுகளுக்கு இன்னொரு பெயர் டெல்டா காடுகள்.
டெல்டா காடுகள் அல்லது ஸ்வாம்ப், SWAMP, ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் ஆர் டெல்டா ஃபாரஸ்ட். சதுப்பு நில காடுகள்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் இது. சதுப்பு நில காடுகள், டெல்டா காடுகள் என்று சொல்லப்படுகிறது. அதிகமான காடுகள் எங்க காணப்படுகிறது அப்படின்னா, கங்கை, பிரம்மபுத்திரா, இந்த ஆறுகளை ஒட்டி இந்த காடுகள் வந்து காணப்படுகிறது. பிரம்மபுத்திரா. இன்னும் வேற எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைடல் ஃபாரஸ்ட், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, இந்த ரிவர்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய காடுகள் எல்லாமே இந்த டைடல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காடுகளுக்கு எத்தனை பெயர்கள் பாருங்க. டைடல் ஃபாரஸ்ட், சரிங்களா, டெல்டா ஃபாரஸ்ட், ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட், இன்னொரு முக்கியமான ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, பெயர் இருக்குது, இது இன்னொரு பேர் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட். மாங்க்ரோவ் காடுகள், சரிங்களா. மாங்க்ரோவ் காடுகள் எல்லாமே ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய காடுகள். ஸோ இதான் முக்கியமான காடுகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த காடுகளில் வளரக்கூடிய வன உயிரினங்களை தான் அடுத்த பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். வன உயிரினங்கள், ஸோ வைல்டு லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் அதிக வன உயிரினங்கள் கொண்ட ஒரு நாடுங்க. ரிச் அண்ட் டைவர்சிஃபைடு வைல்டு லைஃப் இங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது. சரி, ஜென்ரலாக அது ரிச் அண்ட் டைவர்சிஃபைடு சொன்னால் புரியுமா? 81,251 இன வகைகள் காணப்படுதாம், ஸ்பீசிஸ் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க, அனிமல்ஸ். ஸோ வேர்ல்டு டோட்டலில் எவ்வளவு? வேர்ல்டில் 1.5 மில்லியன் ஸ்பீசிஸ் இருக்குது. அந்த 1.5 மில்லியன் ஸ்பீசிஸில் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லி எவ்வளோங்க, 81,251க்கு மேற்பட்ட வனவிலங்குகள் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 81,000 வனவிலங்குகள். கண்டிப்பாக விலங்குகளையும் பாதுகாக்கணும் இல்லையா, விலங்குகளை பாதுகாக்கணும் இல்லையா. விலங்குகள் வந்து இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சி பார்க்கலாம். அது தனியாக உட்காந்து நம்ம திங்க் பண்ணி பாருங்கள். விலங்குகளே இல்லாமல் இருந்தா எப்படின்னு, மனிதர்கள் மட்டும் இருந்தார். சரி, இந்த விலங்குகளை நம்ம பாதுகாக்கணும் இல்லையா, அதுக்காக 1952 நம்ம இந்திய அரசு IBWL, சரிங்களா, IBWL, த இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். IBWL அர்த்தம் இந்தியன் போர்ட் ஃபார் வைல்டு லைஃப், இந்திய வனவிலங்கு வாரியம். இந்திய வனவிலங்கு வாரியம் 1952 ஒரு பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்து ஒரு நிறுவப்பட்டது இது. சரி, இந்த IBWL எப்படி நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதை வந்து இந்த ப்ரொடெக்ஷன், அதாவது வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்த ஆக்ட் மூலமாக தான், இந்த சட்டத்தின் மூலமாக தான் the government of India enacted the Wildlife Protection Act 1972. 1972 தான் சட்டமாக உருவாக்கினாங்க. வனவிலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சட்டத்தை ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து கண்காணித்து, ஸோ இந்த எண்ணிக்கை மாற்றத்துக்கு உரியது.
சரிங்களா, 102 அப்ராக்சிமேட்லி 102 நேஷ்னல் பார்க்ஸ் தேசிய பூங்காக்கள் உருவாக்குனாங்க. அதே போல் அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன், 515 வனவிலங்கு சரணாலயங்கள், வைல்டு லைஃப் சாங்சுரிஸ், இது போல நிறைய சரணாலயங்கள் உருவாக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இவங்களை பாதுகாப்பதற்காக உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், protected area of land coastal environments the Indian government has established. சரிங்களா, 18, இதுவும் பாருங்கள், இந்த ஃபிகர் எல்லாமே வந்து புக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்கோம். மாற்றத்துக்குரியது. பிறகு இந்திய அரசாங்கம் இதை விட அதிகமான இது உருவாக்கியிருக்கலாம். 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா அப்படின்னு ஆரம்பித்தாங்க. உயிர்கோள காப்பகத்தை உருவாக்குனாங்க. அந்த பணிகள் தொடர்ந்து செஞ்சாங்க. அதிகமான அந்த வன உயிரினங்களை காப்பாற்றினாங்க. அதில் இன்னொரு ஒரு பாதுகாப்பு சட்டம், பாதுகாப்பு திட்டமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1973 உருவான ஒரு அனதர் ஆக்ட். அந்த ஆக்ட் பேர் என்ன தெரியுங்களா? புலிகள் பாதுகாப்பு திட்டம் ப்ராஜெக்டாகவே பண்ணாங்க. ஸோ டைகர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. அதாவது புலிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தினால 1973 ஏப்ரல் மாதத்தில் ஒரு திட்டம் உருவாக்குனாங்க, புலிகள் பாதுகாப்பு திட்டம். நம்ம ஒரு 18 பயோஸ்பியர்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? சரிங்களா, அந்த 18 பயோஸ்பியர்ஸ் வந்து இந்தியாவில் உள்ள 18 உயிர்கோள காப்பகங்களில், சரிங்களா, 18ல் நல்லா கவனிச்சிங்க, முக்கியமான பாயிண்ட் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. 12 யுனெஸ்கோ நிறுவனம் அந்தஸ்தை கொடுத்துருச்சு. யுனெஸ்கோன்னு தெரியும் உங்களுக்கு, என்னது? ஐநாவுடைய ஒரு நிறுவனம். ஐநாவில் 500க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் காணப்படுகிறது. அதில் ஒரு நிறுவனம் யுனெஸ்கோ. அவங்க வந்து இங்கே செக் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து செக் பண்ணி அதுக்கான நார்ம்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா அதுக்கு வந்து யுனெஸ்கோவுடைய அந்தஸ்து கிடைக்கும். அதில் கிட்டத்தட்ட 12 உயிர்கோள காப்பகங்களை யுனெஸ்கோ நிறுவனம் அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ புக் வச்சுருந்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு 12ஐயும் நீங்கள் வந்து சொல்லலாம். மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நோக்ரக், பச்மாரி, சிம்பிளிபால், சுந்தரவனம், அகத்தியமலை, பெரிய நிக்கோபார், கஞ்சன்ஜங்கா, அமர்கண்டக். ஸோ யுனெஸ்கோ மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது இந்த காப்பகம் எல்லாமே. ஸோ லிஸ்ட்டு எழுதிட்டே இருந்தால் ரொம்ப லென்த்தியாக போகும்னு சொல்லி ஓரலாக படிச்சிருக்கிறேன். நீங்கள் புக்கு கையில் வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்த பகுதி இயற்கை தாவரங்கள். நேச்சுரல் வெஜிடேஷன். ஸோ இயற்கை தாவரங்கள் பற்றி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் படிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா? இது மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? லேண்ட் ஃபார்ம்ஸ், நிலத்தோற்றங்கள் சிறப்பாக இருக்கணும், வெப்பநிலை நல்லா இருக்கணும், மண்ணின் தன்மை நல்லா இருக்கணும், மழை பொழிவு நல்லா இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் அது இயற்கை தாவரங்கள் உருவாகும் அப்படின்னு சொன்னோம். இதையும் மீறி இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
1988 ஒரு கொள்கையை உருவாக்குனாங்க. அந்த கொள்கை பேர் என்ன? நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி. நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? புவி பரப்பில் குறைந்தபட்சம் 1/3 காடுகள் சூழப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை உருவாக்குறாங்க 1988. The minimum of 1/3 of the total geographical area must be under forest cover. சரி, என்ன மீனிங்? நம்ம தான் மேக்ஸ் தெரியும் இல்லையா? 33% கண்டிப்பாக காடுகளை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். இது ஒரு முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த 33% விட குறைவாக உள்ளது. யார் சொல்லியிருக்கா இது மாதிரி? 2017 தமிழ்நாடு ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட், 2017 ஆண்டு மாநில வன அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் உள்ள காடுகள் 26.21 சரிங்களா ஸ்கொயர் கிலோமீட்டரில் தான் காணப்படுகிறது. 20.21% தான் இருக்குது. நம்ம இருக்க வேண்டிய டார்கெட் என்னது? 33%. ஆனால் 20.21% தான் டோட்டல் ஏரியாவில் இருக்குது. ஸோ தமிழகத்தின் பங்களிப்பு பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக தேவை அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா இந்த காடுகளுடையது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு ரிலேட்டட்ஸ் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் இதே காடுகளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தனியாகவே பார்க்குறோம். முக்கியமானது முதல் காடுகள் எடுத்துக்கிட்டா டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ ஏற்கனவே எழுதிட்டனால ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். ஸோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த பசுமை மாறா காடுகளில் வந்து ரெயின்ஃபால் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். சரி, இது எங்கே காணப்படுது? வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சியில் கீழ், அது வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை இல்லையா? மேற்கு தொடர்ச்சி மலையில் யார் யார் இருக்காங்க? திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சரிங்களா, நீலகிரி, கோயம்புத்தூர், இந்த ரீஜியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் காணப்படுகிறது. இங்கே கிடைக்கக்கூடிய மரங்கள் சின்னமான், அதுக்கப்புறம் மலபார் ட்ரீஸ், மலபார் அயான் வுட் அப்படின்னு சொல்லுவோம், பனாசா, ஜாவா, ஜாக், அயனி. ஸோ இது போல் முக்கியமான மரங்கள் இங்கே காணப்படுகிறது. ஸோ இதுவே கொஞ்சம் ஈஸ்டர்ன் காட்ஸ் கூட பார்க்கலாம். கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் சில மரங்கள் கொஞ்சம் உப அயன காடுகள் அப்படின்னு சொல்லுவோம், செமி எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரீஜியன் எதுனா சேர்வராயன் மலை, சேர்வராயன் மலை, கொல்லி ஹில்ஸ், ஸோ கொல்லி மலை, பச்சை மலை, இவங்களாம் எங்கே இருக்காங்க? கிழக்கு தொடர்ச்சி மலையாக இருக்காங்க. இங்கே விளையக்கூடிய முக்கியமான மரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகோகனி அப்படிங்கிற ஒரு மரம். மகோகனி
இது இல்லாமல் மங்கி டீக், குரங்கு தேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாக் மரம், மேங்கோ. சரிங்களா, இதெல்லாம் வந்து பொதுவாக காணப்படக்கூடிய மரங்கள். இதே தமிழ்நாட்டில் மான்டேனி ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும்? மான்டேன் ஃபாரஸ்ட் அதாவது மித வெப்பமண்டல மலைக்காடுகள். மித வெப்பமண்டல மலைக்காடுகள் ஏற்கனவே இந்தியாவில் படிச்சுட்டு வந்தோம். எல்லாமே உயரமாக மலைப்பகுதியில் வளரும் அப்படின்னு. சரிங்களா, அப்போ மலைப்பகுதியில் வளரக்கூடியது உயரம் என்னன்னா, இங்கே 1000 மீட்டருக்கு மேல் வளரக்கூடிய மரங்களை தான் அந்த மலைக்காடுகள் என்று சொல்கிறோம். இந்த மலைக்காடுகளுக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஷோலாஸ். ஷோலாஸ் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மித வெப்ப மண்டல காடுகள். எங்கெங்கே காணப்படுகிறது? ஆனைமலை, நீலகிரி, பழனி. ஸோ இங்கெல்லாம் 1000 மீட்டருக்கு உயரமாக இருக்க பள்ளத்தாக்கில் இருப்பதால் காணப்படுகிறது. ஸோ ஷோலாஸ் காடுகள், இது பேர் நாங்க ஷோலாஸ் காடுகள். இந்த காடுகளில் மரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, உயரம் குறைவாக காணப்படும். பாருங்க, உயரம் எப்படி இருக்கும்? குட்டை மரங்களாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீலகிரி சாம்பா அப்படின்னு ஒரு மரம், வெள்ளை லிக்ஸா, ரோஸ் ஆப்பிள். ஸோ இது போல மரங்கள் காணப்படும். இதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்நாட்டில் வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், TDF, ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இந்த ட்ரை சீசனில் தான் இந்த இலையுதிர் காடுகள் காணப்படுது. இந்த காடுகளுடைய உயரம் 30 மீட்டருக்கு மேலே இருக்கும்போது இந்த காடுகள் அதிகமாக மரங்களை கொண்டுள்ளது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் சில்க் காட்டன், டாக் டீ, அங்கே மங்கி டீ பார்த்தோம், டாக் டீ, ஆக்சில்வுட். சரிங்களா, ஆக்சில்வுட், AXLEWOOD, ஆக்சில்வுட். சிரீஸ் மரம், சிரீஸ் அப்படிங்கிற ஒரு மரம். ஸோ இந்த மரங்கள்லாம் இந்த இலையுதிர் காடுகளில் காணப்படுதாங்க. பாம்பூஸ் மரம், அதை மறந்துடக்கூடாது, அதுவும் தமிழ்நாட்டில் காணப்படுது. இதே போல் தமிழ்நாட்டில் இன்னொரு காடுகள் சொல்லலாம், மாங்க்ரோவ் காடுகள். சரிங்களா, மாங்க்ரோவ் காடுகள் இது மேக்சிமம் எங்கே இருக்கும்? டெல்டா பகுதி, ஏற்கனவே படிச்சிட்டோம் இல்லைங்களா? டெல்டா பகுதி, கடலோர பகுதி, முகத்துவாரங்கள் பகுதி, ஸோ எஸ்டரிஸ் பிளேசஸ்லாம் இது காணப்படும். இந்த இருக்கக்கூடிய தாவரங்களுடைய இலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, லெதரி லீவ்ஸ் அப்படி காணப்படுதாங்க. சரிங்களா, தோல் போன்ற இலைகள் காணப்படுது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்கள் உவர் நிலங்கள் மற்றும் உவர் நீரில் வாழும் தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனிங்? சால்ட் வாட்டர்லேயும் டைடல் மட்லையும் யார்? இந்த மாங்க்ரோவ் காடுகள் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த காடுகளுடைய பெயரில் இருக்கக்கூடிய மரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே மாங்க்ரோவ்னு சேர்த்துக்கணும். என்ன?
ஏசியாட்டிக் மாங்க்ரோவ். இந்த காடுகளில் உள்ள மரங்கள் பேர் ஏசியாட்டிக் மாங்க்ரோவ், ஒயிட் மேங்க்ரோவ், ஜாஸ்மின், எல்லாமே இங்கே காணப்படக்கூடிய. சரி, இந்த மாங்க்ரோவ் காடுகள் இருக்கக்கூடிய பிளேசஸ் என்ன? ரொம்ப ஃபேமஸான பிளேசஸ்லாம் இருக்குது. பிச்சாவரம், வேதராணியம், முத்துப்பேட்டை, அடுத்தது தூத்துக்குடி. இதான் வந்து முக்கியமான பகுதிகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ பிச்சாவரம் ஃபேமஸ் மாங்க்ரோவ் ட்ரீஸ், மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது? சிதம்பரம், கடலூர் டிஸ்ட்ரிக்டில் காணப்படுது. இந்த மாங்க்ரோவ் காடுகள் எங்கே இருக்குது? பிச்சாவரம் மாங்க்ரோவ் காடுகள் உலகத்திலேயே 2வது இடத்தில் உள்ளதாம். உலகத்திலேயே திஸ் இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் தி வேர்ல்டு. எவ்வளவு ஏக்கர்ல இருக்குது? 1100 ஏக்கர்ல இருக்குது. கிட்டத்தட்ட 11 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல ஏரியாவில் பரவி இருக்குது. யாரை நம்பி இது இருக்குது தெரியுங்களா? வங்கக்கடல், வங்காள விரிகுடா, வங்கக்கடலை தான் நம்பி இந்த மணல் திட்டுக்களால் உருவாக்கப்பட்டது இந்த பிச்சாவரம். இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தாவரங்களுடைய பெயர்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். முக்கியமான என்னது? அவினீசியா கேள்விப்பட்டிருப்போம். அபிசீனியா, ரைசோபோரா. ஸோ ரெட்டிங்களுக்கு இருக்கிற நோட் பண்ணிக்கோ. ரைசோபோரா, அபிசீனியா, ரைசோபோரா, இங்கிலீஷில் ரீசோபோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அபிசீனியா, ரீசோபோரா. ஸோ இந்த ஸ்பீசிஸ்லாம் இந்த மாங்க்ரோவ்ஸில் வந்து அதிகமாக காணப்படும். அடுத்த ஒரு காடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் டிராபிக்கல் தோன் ஃபாரஸ்ட், முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறையா வந்து முட்புதர்கள் காணப்படக்கூடியது. ஸோ முட்புதர் எங்கே இருக்கும்? ரெயின்ஃபால் இல்லாத பகுதியில், மிக குறைவான மலைப்பகுதி இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த முட்புதர்கள் காணப்படும். இவைகள் கிட்டத்தட்ட 400 மீட்டர் உயரத்தில் வளரக்கூடிய மரங்கள். இந்த மரங்கள் பேர் என்ன தெரியுங்களா? அகாசியா அப்படிங்கிற ஒரு மரம், வீல் மரம், நீம் மரம், வேப்ப மரம், பாம் ட்ரீ. இதில் முக்கியமான மரம், இதெல்லாம் தாண்டி முக்கியமான காமன் வெஜிடேஷன் அப்படின்னு எடுத்தா ஷ்ரப்ஸ் அப்படின்னு சொல்ல ஒரு காமன் ட்ரீ. சரிங்களா? அதிலும் புதர் செடிகள் அதிகமாக காணப்படும். எங்கெங்கே இது காணப்படும்? எந்தெந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் காணப்படும் அப்படின்னா தர்மபுரி, ராமநாதபுரம், விருதுநகர். சரிங்களா? இன்னும் உள்பகுதியில் தான் அதிகமாக காணப்படுதாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாட்டிலுடைய வன விலங்குகள் மற்றும் காடுகள் பார்த்தோம். இப்போ ஸ்பெஷலாகவே தனியாக நம்ம வந்து வன உயிரினங்களை பார்க்க போகிறோம். ஸோ வன உயிரினங்கள், வைல்டு லைஃப். யார் வைல்டு லைஃப் அதிகமாக இருப்பாங்க? அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். காடுகளில் வாழக்கூடிய விலங்குகளும் பறவைகளை தான் நம்ம வந்து வன உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டுமா, ஊர்வன ரெப்டைல்ஸ் அது மாதிரி இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய தெரியும். என்னது? எலிஃபேண்ட்ஸ், பைசன்ஸ், காட்டு எருமைகள், டைகர்ஸ்,
டீவ்ஸ், மங்கீஸ். ஸோ இவங்களாம் நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம். பெட்டகம், பாதுகாப்பு பெட்டகத்தை அமைக்கணும். அப்படி முக்கியமான பாதுகாப்பு பெட்டகம் தமிழ்நாட்டில் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டாலும் ஒரு முக்கியமானது இது நீலகிரி. நீலகிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னா பெட்டகம் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த நீலகிரிஸ் பயோஸ்பியர்ஸ் பெட்டகம் வந்து அந்த நீலகிரி உயிர்கோள பெட்டகம் வந்து பெட்டகம் இருக்குல்ல, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த 3 பகுதியை இணைத்து உள்ளது. அடுத்தது ஒன்று பார்த்தோம்னா கல்ஃப் ஆஃப் மன்னார். கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர்ஸ் ரிசர்வ். இது வந்து தமிழ்நாடு ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து அகஸ்தியர் மலை. அகஸ்தியர் மலை இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே இருக்குன்னு. தமிழ்நாடு மற்றும் கேரளா இந்த பயோஸ்பியர்ஸ் வந்து உயிர்கோள பெட்டகம் காணப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளங்களும் சரி பெட்டங்களும் சரி மாறி மாறி காணப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இங்கே காடுகளில் கிடைக்கக்கூடிய மரங்கள் அதை வந்து என்ன பண்ணுறோம், சிலது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்காக எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். சில விலங்குகளை வந்து டைரி ஃபார்மிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். இன்னும் சில மரங்கள் காடுகளை வந்து டூரிஸ்ட் சென்டராகவும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டு ஏங்க இருக்குது, காடுகள் ஏன் இருக்குது, ஏன் வந்து வன உயிரினங்கள் காணப்படுது அப்படின்னா அவங்க தான் இருந்தால் தான் ஏர் பொல்யூஷன் குறையுங்க, சாயில் எரோஷன் குறையும், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் ஃபார்ம் ஆகும். இல்லாட்டி என்ன ஆகுங்க, நிறைய இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். நமக்கு எனர்ஜி நீடு தேவையில்லைல்ல, எனர்ஜி நீடு வேணும் இல்லையா, அந்த எனர்ஜி நீட்ஸ் நம்ம எங்கேருந்து எடுக்க முடியும், ஃபாரஸ்ட்டு தான் அதிகமாக கொடுக்கும். இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டோம். 3இல் 1 பகுதி 33% கண்டிப்பாக காடுகளை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம். இது ஒரு தேசிய கொள்கையாகவே எடுத்து இது செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இப்படி ஒன்று இருக்குதுங்க. என்ன இருக்குது, அது பேர் பாருங்கள், ரெட்டு டேட்டா புக் அப்படின்னு ஒன்று இருக்குது. கேள்விப்பட்டிருப்போம், நான் படித்து வச்சுக்கணும், எக்ஸாமில் எங்கேயாவது கேட்பாங்க. ரெட்டு டேட்டா புக் இது ஒரு ரெக்கார்டு புக்குங்க, ரெக்கார்ட் புக். ஸோ இது என்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் நேச்சுரல் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ், சரிங்களா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். இதை வந்து ரெட் டேட்டா புக் அப்படின்னு சொல்லுவோம். சிவப்பு புள்ளி விவர புத்தகம், ஒரு பதிவு செய்யப்பட்ட புத்தகம். சர்வதேச கூட்டமைப்பான சிகப்பு புள்ளி விவரத்தை பராமரித்து வராங்க. என்ன சொல்கிறாங்க இவங்க, என்டேஞ்சர்ட், பார்த்துக்க முக்கியமானது, என்டேஞ்சர்டு species and animals which are in the verge of extinction. சில சிற்றினங்கள், சில விலங்குகள் அழியும் நிலையில் உள்ளது.
அழியும் நிலையின் விளிம்பில் உள்ளதை பற்றி பதிவு செய்யப்படக்கூடிய இந்த புத்தகம் தான் ரெட் டேட்டா புக். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து அப்ராக்சிமேட்லாக 110 இல்லைங்களா நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது. நேஷ்னல் பார்க்ஸ், தேசிய பூங்கா இருக்குது. ஒரு முக்கியமானவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து டாக்டர் சலீம் அலி. ஸோ இவர் வந்து பறவையுடன் சேர்ந்து எப்பயுமே இருப்பார். ஸோ சலீம் அலி அவர் யார் அப்படின்னா தான் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோ. ஸோ ஒரின்தோலஜிஸ்ட். ஸோ இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக நோட் பண்ணிக்க, இங்கிலீஷ் நோட் பண்ணிக்கிட்டாலும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். ORINTHOLOGST ஒரின்தோலஜிஸ்ட். ஒரின்தோலஜிஸ்ட்னா என்ன அர்த்தம்? பறவை நிபுணர், பறவை மனிதன் என்று அழைக்கப்படுவது டாக்டர் சலீம் அலி. நிறைய பறவைகளை கொண்டு அவர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அடுத்த பகுதியில் நம்ம வந்து நேஷ்னல் பார்க்ஸ் என்னன்னா அப்படின்னு ஒரு முக்கியமான தேசிய பூங்காவை பார்க்க போகிறோம். நான் வந்து எல்லா பேர்லேயும் பெயரை மட்டும் சொல்கிறேன், பின்னாடி வந்து நேஷ்னல் பார்க்ஸ் அப்படின்னு சேர்த்துக்கணும். பாந்திப்பூர் நேஷ்னல் பார்க்ஸ் எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. கோர்பெல்ட் நேஷ்னல் பார்க் உத்தராஞ்சல், சரிங்களா? உத்தராஞ்சல். கிர் நேஷ்னல் பார்க் குஜராத். கன்ஹா நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேஷ். இந்த கன்ஹாவில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் தான் அதிகமாக இருக்கும். பாரத்பூர் நேஷ்னல் பார்க், அது பேர்ட் சாங்சுரி. பாரத்பூர் பேர்ட் சாங்சுரி ராஜஸ்தான். மானாஸ் பேர்ட் சாங்சுரி, அது வைல்டு லைஃப் சாங்சுரி அஸ்ஸாம். சுந்தர்பன்ஸ்னாலே கண்ணை மூடி சொல்லலாம். எந்த ஊர்? வெஸ்ட் பெங்கால். சுந்தர்பன்ஸ் நேஷ்னல் பார்க் வெஸ்ட் பெங்கால். இப்படி சொல்லிக்கிட்டே நம்ம வந்து போகலாம். இந்திரா காந்தி வைல்டு லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது? கோயம்புத்தூர். காலக்காடு வைல்டு லைஃப் சாங்சுரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசல்டு ஃபேமஸ் ஆனது. கிரிசல்டு ஸ்கொயர் என்னங்க? அணிலுடைய சரணாலயம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளது. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை, அது வந்து உங்கள் புக்கிலே அதிகமாக காணப்படுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அது முக்கியமானது. ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் இந்த போட்டி தேர்வில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சே ஆகணும், ஒரு வழியே இல்லை. பாருங்கள், ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. சூப்பருங்க. ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஆன்சரோட கொடுத்துருக்காங்க. ஜூன் 1, 1981. படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணுங்க. இதை மட்டும் படிக்கக்கூடாது, சுற்றி இருக்கக்கூடிய என்னென்ன ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும். ஜூன் 1, 1981 தான் இந்திய வன ஆய்வு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது.
இரண்டாவது கேள்வி, ரோஸ் வுட் க்ரோஸ். இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம், கண்ணை மூடி, ஈஸியான கேள்வி இல்லையா? இப்போ படித்த இந்த நோட்ஸ்லேயே இந்த கொஸ்டின் காணப்படுகிறது. ரோஸ் வுட் எங்கெங்க? எவர் கிரீன் ஃபாரஸ்ட், பசுமை மாறா காடுகளில் இது காணப்படுகிறது. Which among these defined as forestry of the people, for the people and by the people? இதில் எந்த காடு மக்களுக்காக மக்களால் ஏற்படுத்தப்பட்ட வனம் என்று வரையறுக்கப்படுகிறது அப்படின்னா சமூக காடுகள். ஸோ மக்கள்னாலே சமூகம், அதுக்கப்புறம் சமுதாயம். அதனால் சமூக காடுகள் அப்படிங்கிறது முக்கியமானது. அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள், விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் ராங்லி மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. நிறையா உட்காந்து நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ராங்லி மேட்ச் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். நம்ம எத்தனை ஏரியாவில் படிச்சிருக்கோன்னு பாருங்கள், எல்லா பக்கம் படிச்சிருந்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதாவது நம்தபா தேசிய பூங்கா, நம்தபா தேசிய பூங்கா இருக்குது பார்த்தீங்களா, அது சரியானது தான். நம்ம கேட்டுக்கிறது விச் இஸ் ராங்லி மேட்ச்டு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். என்னவா இருக்கும்? ராங்லி மேட்ச்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பதா நேஷ்னல் பார்க் வந்து அருணாச்சல பிரதேசங்கிறது சரிதான். அதே போல் இந்த சிமிலிபால் நேஷ்னல் பார்க்கு ஒடிசா. இது வரைக்கும் நம்ம புக்கில் படிச்சிருக்கோமா? பார்த்துக்குங்க, படிக்கலை. அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறது, நிறைய நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கணும். ரெண்டுமே சரிதான். சிம்லிபால் வந்து ஒடிசாவும், நம்தபா அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேஷ். ஆனால் இந்த கோக்ரக் நேஷ்னல் பார்க் பார்த்தீங்களா, அது இங்கே இல்லைங்க, மணிப்பூரில் இல்லை, மேகாலயில் இருக்காமா. அதே மாதிரி கெய்புல் லேம்ஜோ நேஷ்னல் பார்க் வந்து மணிப்பூரில் காணப்படுது. ஸோ தட்ஸ் வை த ஆன்சர் பி, ஆப்ஷன் பி அண்ட் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்கவே கேட்டு வச்சுருக்காங்க, கஷ்டம். பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்து இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா. ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள், நோக்ரக் எதை குறிக்குது? மேகாலயை குறிக்குது. ஸோ நோக்ரக் மேகாலயை குறிக்குது, புரியுதுங்களா? அடுத்தது சிம்லிபால் படித்தோம், இப்போ ஒடிசாவை குறிக்குது. பஞ்ச்மாரி அப்படிங்கிறது பஞ்ச்மார்க்கி மத்திய பிரதேசம் குறிக்குது. அதே மாதிரி டெஹாங் டிபாங் அருணாச்சல பிரதேஷ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிச்சுக்கணும். அதே போல் நெட்லையும் சர்ச் பண்ணி நிறையா கொஷின்ஸை நீங்கள் பார்க்கணும். வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தூத்துக்குடி, நோட் பண்ணிக்கங்க. ஸோ வந்து தூத்துக்குடியில் இன்னொரு முக்கியமானது ஒன்று இருக்குது, சரிங்களா? என்னதுங்க? இஸ்ரோவுடைய மையம் ஆரம்பிக்க போகிறாங்களே, ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சிறிது நாளில் அது இயங்க ஆரம்பிக்கும். இஸ்ரோவுடைய மையம் தமிழ்நாட்டில் 2 இடத்தில் காணப்படுகிறது. ஒன்று திருநெல்வேலி, நினைக்கிறேன் திருநெல்வேலி ஆல்ரெடி இருக்குது. தற்பொழுது தூத்துக்குடியில் இஸ்ரோவோட மையம் ஆரம்பிக்க போகிறாங்க. எக்ஸாமில் கேட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. இல்லை எங்கேருந்து சார் தெரியுது? நியூஸ் பேப்பர் படி, நியூஸ் சேனல்ஸ் பாரு, தொடர்ந்து பார்த்துட்டே வந்தால் தான் நீ வந்து இதெல்லாம் எடுத்துக்கவே முடியும், இல்லாட்டி கஷ்டம். த லார்ஜஸ்ட் mangrove ஃபாரஸ்ட் ரீஜியன் ஃபவுண்ட் இன் இந்தியா எங்கே இருக்குது? கண்ணமிட்டு சொல்லலாம், இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். சுந்தரபன்ஸ், சரிங்களா? சுந்தரவன காடுகள் வந்து அதுதான் வந்து லார்ஜஸ்ட் mangrove ஃபாரஸ்ட். இன்னொரு இடத்துல பார்த்துருப்போம், பிச்சாவரம் அப்படிங்கிறதும் பார்த்தோம், இல்லைங்களா? இங்கே என்ன சொல்கிறாங்க? மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதியை தான் கேட்குறாங்க. பிச்சாவரத்துலேயும் பெருசு, வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா? இது இந்தியாவில் மிக பெருசு. ஆனால் கொஞ்சம் ரெண்டுமே எடுத்து திரும்ப சுந்தர்பன்ஸுக்கும் பிச்சாவரத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இன் விச் ஸ்டேட் பந்திப்பூர் டைகர் ரிசர்வ்ஸ் லொக்கேட்டட் இன் இந்தியா? பந்திப்பூர். ஸோ பந்திப்பூர் என்பது கர்நாடகாவை குறிக்கும். கர்நாடக மாநிலத்தை இருக்கக்கூடியது பந்திப்பூர் புலிகள் சரணாலயம். Of the total forest area of the country, how many percentage protected forest occupy? ஸோ நம்ம படிச்சிருக்கோம், தெரியுதுங்களா?
நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதம் ஆக்கிரமித்து உள்ளது அப்படின்னு 29% ஆக்கிரமிப்பு உள்ளதாமா. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புக்கெலாம் தேடிட்டு இருக்க தேவையில்லை. அப்படியே இது காப்பி பேஸ்ட் பண்ணி கூகுளில் போட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், அல்லது விக்கிபீடியா போட்டிங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துடுங்க. உண்மையிலேயே 29%ஆ அப்படின்னு கூட நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்தே தீரணும். அப்போ வேறு இதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கண்ணமொழி சொல்லலாம் 1972 இயற்றப்பட்டது. டைடல் ஃபாரஸ்ட் என்னதுங்க? மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட். டைரக்டான கொஸ்டின்ஸ். ஓதக்காடுகள், அலை ஒத்திய காடுகள் அப்படிங்கிறது வந்து மாங்க்ரோவ் காடுகள் தான். செகண்ட் ஒரு பொறுத்துக்க, விச் ஆர் தி ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்லி பேர்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து கரெக்டாக இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். சிம்லிபால் வந்து ஒரிசாவுக்கு தான், மற்றெல்லாம் கிடையாது. சுந்தர்பன்ஸ் ஆக்சுவலி வெஸ்ட் பெங்கால். கஞ்சன்ஜங்கா சரிங்களா. மானாஸ் அஸ்ஸாம். மானாஸ் வந்து அஸ்ஸாமுங்க, இப்போதான் படிச்சுட்டு வந்தோம். மானாஸ் வந்து அஸ்ஸாமு, சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்காலு, ஸோ கஞ்சச் அப்படிங்கிறது குஜராத்து. அப்புறம் சிம்லிபால் மட்டும்தான் ஒடிசாவை சேர்ந்தது சரிங்களா. ஸோ நிறையா கொஷின்ஸ் நீங்களும் எடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.